நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஏசாயா 58:11 சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று, இது ரெண்டுமே எதை குறிக்கும் அப்படின்னா செழிப்புள்ள ஒரு பகுதியை குறிக்கின்றது. இந்த உலகத்துல நம்ம பார்க்கின்ற தோட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பசுமையா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னால ஒருவர் இருந்து அந்த தோட்டத்தை பராமரித்து அதுக்கு தேவையான நேரத்துல எல்லாவற்றையும் செய்யறதுனால இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கின்றாரு. ஒருவேளை நீங்க கலங்கி போய் என்னுடைய வாழ்க்கை வனாந்திரமா இருக்க, செழிப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய கரங்கள்ல உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் செழிப்பான ஒரு வாழ்க்கையை தருவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். உலக கவலைகள், உலக சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அவர் நம்மை நித்தமும் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.